உங்கள் அறிவிலே மாற்றத்தை செய்கிறதோ அது உங்களுக்கு பெருமான உபதேசம் பண்ணதுன்னு அர்த்தம். உங்கள் அறிவில் அது என்ன செய்யணும்? மாற்றத்தை செய்யணும். மாற்றத்தை செய்யணும். மாற்றத்தை செஞ்சா அது உங்களுக்கு உபதேசம். அது உங்களுக்கு உபதேசம். மாற்றத்தை செய்யலன்னா என்னது? செய்தி. புரியுதுங்களா? ஒரு நூல் ரெண்டு வகையா நிகழும். அறிவு நிலையில நிகழும், அனுபவ நிலையில நிகழும். அறிவு நிலையில நிகழ்வது இப்போ உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டு இருப்பது. இதெல்லாம் அறிவு நிலையில நிகழ்வது. புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று எப்பவாவது யார் மூலமாகவோ நடக்கின்ற பொழுது உங்கள் அறிவை தைத்து அறிவை திருத்துச்சுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? அனுபவமாக நிகழ்வதுன்னு அர்த்தம். அந்த அனுபவத்திற்கு காரணம் திருவருள். திருவருள் தான் அதை செய்யும். வேற யாராலும் என்ன செய்ய முடியாது? அந்த மாற்றத்தை செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு கணமும் யாரோ ஒருத்தருக்கு யார் மூலமோ பெருமானதை செய்து கொண்டே இருப்பான். அது நமக்கு தெரியாது. நம்ம பிரித்தெல்லாம் பார்க்க முடியாது. எனவே அருளா வகையால் என்பது என்னது? உள்ள இருந்து மறைந்து நின்ற திருவருள் அருளும் வகை. மானுட சட்டை தாங்கி அருளுகின்ற வகையை வந்த பொருளை புவியில யார் அறிவார்? பக்குவம் இருந்து அறியலாம். பக்குவம் இல்லைனா அறிய முடியாது என்பதை இங்க சொல்லுகிறார். இது நமக்கு தருமி ஆதி